சுயமரியாதையை இழந்து பணியாற்ற முடியாது. மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியின் ராஜினாமாவுக்கு என்ன காரணம்? முக்கிய தகவல்கள். சுயமரியாதையை இழந்து பணியாற்ற முடியாது என கூறி நீதிமன்ற அறையிலேயே தனது ராஜினாமாவை அறிவித்த மும்பை நீதிமன்ற நீதிபதி ரோஹித் தியோவின் முடிவு நீதித்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனிப்பட்ட காரணங்களால் பதவி விலகுகிறேன் என்று மட்டும் அறிவித்துள்ளார். அதே நேரம் இவர் கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகள் மக்களின் நலன் சார்ந்தவையாகவே இருந்துள்ளன. அவற்றை பார்க்கலாம். மனித உரிமை ஆர்வலர் மற்றும் தலித் பழங்குடியின செயற்பாட்டாளரான சாய்பாபா என்பவருக்கு வழக்கு ஒன்றில் கீழ் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. சாய்பாபாவுக்கு மாவோயிஸ்டுகளுடன் தொடர்புடையதாக கூறி பாஜக அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தது. இதன் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி ரோஹித் தியோ அடங்கிய இருவர் அமர்வு கீழ் நீதிமன்றத்தின் விசாரணையில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாக கூறி சாய்பாபாவுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் ரோஹித் தியோ பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. நாக்பூர் மும்பை எக்ஸ்பிரஸ் சாலை ஒப்பந்ததாரர்கள் சாலையில் உள்ள கனிம வளங்களை திருடியதாக கூறி வருவாய்த்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. இதனை ரத்து செய்து மாநில அரசு சட்டம் ஒன்றை பிறப்பித்தது. மாநில அரசுக்கு எதிராக இந்த சட்டத்திற்கு நீதிபதி ரோஹித் தியோ தடை விதித்ததாக கூறப்படுகிறது. RSS அலுவலகத்திற்கு எவ்வளவு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சமூக ஆர்வலர் லல்லன் கிஷோர் சிங் என்பவர் கேள்வி கேட்டிருந்தார். ஆனால் இதற்கு பதிலளிக்காத தகவல் ஆணையம் அந்த மனுவை காவல்துறைக்கு அனுப்பியது. காவல்துறை லல்லன் சிங்கை விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து லல்லன் சிங் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ரோஹித் விசாரித்தார். அப்போது பாஜக அரசு தரப்பு வழக்கறிஞர் காவல்துறை தவறு செய்துவிட்டதாக மனுதாரர் லல்லன் சிங்கிடம் நீதிமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்டார். காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என நீதிமன்றத்தில் வாக்குறுதி அளித்தார். லல்லன் சிங்கிற்கு நீதி கிடைத்ததற்கு காரணம் நீதிபதி ரோஹித் தியோவின் நடவடிக்கைகள்தான் என பாராட்டப்பட்டது. கொரோனா விதிமுறைகளை அமல்படுத்துகிறோம் என்கிற பெயரில் காவல்துறையினர் நடைபாதை வியாபாரிகளை துன்புறுத்தியது போன்ற சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இது குறித்த மனுவை விசாரித்த நீதிபதி ரோஹித் தியோ சட்டத்தை மீறி காவல்துறை நடந்து கொள்ளக்கூடாது என கண்டிப்புடன் உத்தரவிட்டார். இதேபோல் சாதாரண ஏழை எளிய மக்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் சார்ந்த பல வழக்குகளில் புரட்சிகர தீர்ப்பை வழங்கியவர் நீதிபதி ரோஹித் தியோ. தற்போது அவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருப்பது நீதித்துறையில் உள்ள மனித உரிமை போராளிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.